வணக்கம். என் பேர் சேதுபதி ராஜா. நான் இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் மேற்கு ஒன்றியம் கீழடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பசியாரம் கிராமத்தில் இருக்கேன். நான் பிஜேபி நலத்திட்ட பிரிவு ஒன்றிய தலைவராக இருக்கேன். நாளைக்கு எனது வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்கள் எங்கள் ஏரியாவுக்கு வாக்கு சேகரிப்பு வர உள்ளார். அவரிடம் நாங்கள் பசியாவரம், கீழடி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். அதாவது இப்போ மலனூரில் எங்களுக்கு பிரச்சார பாயிண்ட் முதல்ல ஆரம்பிக்குது. அதனால் மலனூர்லேருந்து அந்த கோரிக்கையில் முன் வச்சுருக்கோம். முதல் கோரிக்கையாக நம்ம மலனூருக்கு நேராக வைகை ஆற்றில் நம்ம தட்டாங்குளத்தில் கட்டியிருக்க தடுப்பணை போல் மலனூருக்கு நேராக ஒரு தடுப்பணை கட்டி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பெருக்க, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த ஆகியவற்றிற்காக தடுப்பணைகள் கட்ட ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம். அதன்பின் பசியாவரம் டு ஸ்லேமான் அந்த ரயில்வே கேட் இருக்குது. அந்த ரயில்வே கேட்டை கடப்பதில் இந்த ரயில்வே கேட்டுக்கு இங்கிட்டு பசியாவரம், கீழடி, கொந்தகம் இப்படி நிறையா ஊர்லேருந்து அந்த வழியாக தான் ஸ்லேமானது எங்களுக்கு மெயின். அங்கே வருவோம். அதில் அந்த ரயில்வே கேட்டில் எங்களுக்கு ரயில்வே கேட்டை அடைக்கிறதுனால பல பிரச்சனை, பல நொம்பலங்கள், மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால் அங்கே பாலம் அமைக்க ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதுபோக நம்ம பசியாவரத்துக்குள்ளே இருக்க ஒரு சோப்பு கம்பெனி, அந்த கம்பெனி பல வருடங்களாக உள்ளது. அதனால் அந்த கம்பெனியோட கெமிக்கல்னால் எங்கள் பசியாவரம் ஊரோட நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு ஊர் மக்களுக்கு பல தொற்று வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை அகற்றவும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பிறகு பசியாவரம் டு கீழடி அந்த செல்லும் வழியில் இடையில நான்கொழி சாலை உள்ளது. அந்த நான்கொழி சாலையை கடப்பதனால் பல விபத்துகளும் பல தாமதங்களும் ஏற்படுகிறது மக்களிடையே. அதற்கு ஒரு பாலம் அமைக்க கோரியும் ஒரு மனு முன்வைத்துள்ளோம் எங்கள் வேட்பாளரிடம். அதுபோக கீழடியில் உள்ள அகழ்வாராய்ச்சி மையம், அந்த மையத்தில் உள்ள பணிபுரியும் வேலையாட்கள் அனைவரும் எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கீழடி, கொந்தக அந்த சுற்றுவட்டாரத்தில் அந்த ஊர்களில் இருக்க நபர்களை வேலைக்கு பணியமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். அதன்பின் அப்புறம் கொந்தக, அப்படியே பாட்டம், பொட்டப்பாளையம், புலியூர், அப்படியே கட்டமங்கோட்டை, அப்படியே அந்த சரௌண்டிங் அங்கு இருக்க அந்த திருப்பூணம் மேற்கொன்றியம், கிழக்கொன்றியம் ஆக அனைத்து ஊர்களுக்கு உட்பட்ட கிராமங்களோட கம்மாய்களுக்கு செல்லும் தண்ணீர், அந்த சிந்தாமணி, அந்த மதுரை, அந்த ஏரியாவிலேருந்து வர தொழிற்சாலைகளின் கழிவு நீர், அது கழிவு நீர் இல்லை, அது ஒரு கெமிக்கல் கலந்த ரசாயன கலவை கலந்த கழிவு நீராக வெளியேறி அந்த நீர் அங்குள்ள கொந்தக அப்படியே அங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படியே இந்த பழையனூர், ஓடாத்தூர் அந்த ஏரி அனைத்துக்கும் அந்த கம்மாய்க்குள்ள அந்த கழிவு நீர் கலக்குது நேரடி. அதனால விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கோரிக்கைகளை அதனால் இந்த தண்ணீர் அந்த ரசாயனம் கலந்த கெமிக்கல் தண்ணியாக இல்லாமல் அது எந்த தொழிற்சாலையின் தண்ணீர் வெளிவருகிறதோ அந்தந்த தொழிற்சாலையில் அந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு நல்ல தண்ணீராக வெளியேறி கால்வாய் மற்றும் கம்மாய்களுக்கு செல்லுமாறு கோரிக்கை வைத்துள்ளோம். அதன்பின் விவசாயத்திற்கு போட்டியாக உள்ள இந்த பன்றி தொல்லைகள் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே இந்த கட்டமாட்டில் அங்கே எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே இப்போ போனோம்னா அந்த பழையனூர், ஓடாத்தூர் அந்த சரௌண்டிங் அப்படியே இப்போ முக்கால்வாசி விவசாயத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த பன்னிகள் தான். இந்த காற்று பன்றிகள் எந்த விவசாயம் பண்ண விடாமல் கடலைனா டோட்டலாக பண்ண விடுறதே இல்லை இப்போ. அதனால் இந்த பன்றிகளை அழிப்பதற்கும் கோரிக்கை முக்கியமாக வைத்துள்ளோம். இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் வளர்ச்சி அடையும் என்பது வேட்பாளரிடம் தெரிவித்துள்ளோம். இதனால் மக்கள் அனைவரும் இந்த கோரிக்கைகளை ஏற்று நாளை வரும் எங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் தேவநாதன் ஐயா அவர்களை அனைவரும் ஒவ்வொரு ஊரிலும் அவர்களை வரவேற்று தங்கள் குறைகளை கூறி அவரிடம் நீங்கள் உங்கள் குறைகளை கூறிக்கொள்ளலாம். கண்டிப்பான முறையில் எங்கள் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் அவர் கண்டிப்பான முறையில் வெற்றி அடைவார்.
நீங்கள் கொடுக்கும் கோரிக்கை, நீங்கள் கொடுக்கும் மனு ஒவ்வொன்றும் அது ஒரு மனு, அந்த மனு ஒரு உயிர்ப்பிக்கும் வகையில் அனைவரும் வாக்குகளை அவருக்கு கொடுத்து அவரை வெற்றியடைய வைத்து இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் அவரை நிறைவேற்றும் வண்ணம் நம்ம கொடுக்கும் மனுவுக்கு ஒரு உயிர் கொடுக்குமாறு நம் ஏரியா மக்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முக்கியமான கோரிக்கைகள் கண்டிப்பான முறையில் நம் மக்களுக்கு தேவைப்படும். நம் வருங்கால நமக்கு இந்த எப்படியோ அது வேறு, நம்ம வருங்கால சந்ததி, நம்ம பிள்ளை குட்டிய, அவங்க பிள்ளை குட்டிய, வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பான முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகள் கண்டிப்பாக அளித்து தங்கள் டாக்டர் தேவநாதன் ஐயா அவர்களை வெற்றியடை செய்யுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டம் அடுத்து மிக வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்ற நம் தேவநாதன் ஐயா அவர்கள் கண்டிப்பான முறையில் இந்த அனைத்து கோரிக்கைகளையும் வெற்றி பெற்று, இன்னும் பல கோரிக்கைகள் உள்ளது, பல கோரிக்கைகள் அவரிடம் கொடுத்துள்ளோம். அது ஒவ்வொன்றாக இன்னும் ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சாரம் நடத்தப்படும். ஆகையால் இந்த அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி மக்களை காப்பாற்ற டாக்டர் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் தேவநாதன் ஐயா அவர்களை வெற்றியடை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.